என் அப்பா. அப்பா அப்பா என் அப்பா, அன்பு அறிவு அமைதி கொண்ட என் அப்பா. குழந்தைச் செல்வங்கள் 6 பெற்றீர்கள், குறைவின்றி அறிவூட்டி வளர்த்தீர்கள். 5வது மகளாம் என்னை மற்றோரிலும் அதிகமாய் நேசித்தது ஏனோ? அதிகமாய் உங்களைத்தான் நானும் அனைத்து உறவுகளுக்கும் மேலாய் நேசித்ததாலோ? அப்பா அப்பா என் அப்பா, என்னைத் தொட்டு தாலாட்டி மடியில் வைத்து கொஞ்சி சோறு ஊட்டி அன்பை வெளிப்படுத்திய நினைவு எனக்கில்லை. ஆனால் என் அப்பா என் அறிவு தெரிந்த நாள் முதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் நாளொன்றுக்கு விதவிதமாய் ஆடைகள் வாங்கி வந்து சூட்டி பார்த்து மகிழும் உங்கள் அன்பிற்கு ஈடில்லை. அப்பா அப்பா என் அப்பா, உங்கள் மடி நான் அமரும் உங்கள் சைக்கிள் தானே. நான் படிப்பதற்காக எத்தனை நாட்கள் உங்கள் மடி என்னை சுமந்திருக்கும். என் அப்பா, உங்கள் தாலாட்டு நீதிமொழிகள் பழமொழிகள் தானே. நல்ல அறிவுரைகள் கூறி இனிய மொழிகள் பேசியே வளர்த்த என் அப்பா, உங்கள் அன்பிற்கும் அறிவிற்கும் எந்த தாலாட்டும் ஈடில்லை. அப்பா அப்பா என் அப்பா, உழைத்து வீடு திரும்பும் பொழுதெல்லாம் கரங்களில் கட்டாயம் இருக்குமே எனக்கும் ஒரு பங்கு, உணவு அல்லது தின்பண்டம். அதனினும் மேலாய் உங்கள் கரம் ஊட்டியதே தினம் ஒரு மன்னா வேத வசனம். எந்த உணவும் இதற்கு ஈடில்லை. அப்பா அப்பா என் அப்பா, நான் என்றுமே படிப்பில் முதன்மையாய் இருக்க வேண்டும் என்பதுதானே உங்கள் விருப்பம் என்றும், ஒவ்வொரு வகுப்பிலும் முதலிடம், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் பெற்று வந்த என்னை மட்டுமா ஊக்குவித்தீர்கள்? நன்கு படித்த உங்கள் பிள்ளைகளை மட்டுமா ஊக்குவித்தீர்கள்? காணும் குழந்தைகளையெல்லாம் படிக்குமாறு ஊக்கப்படுத்தினீர்களே. பொருள் உதவியும் அளித்ததை இன்று அவர்கள் கூற நாங்கள் கேட்டல்லவா வியந்து நிற்கிறோம். 10ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற என்னை பாராட்டும் வண்ணமாய் காண்போரிடம் சொல்லி என்னை ஞானம் பெற வைத்தீர்களே. அப்பா அப்பா என் அப்பா, படிப்பில் முதன்மை பெற வேண்டுமென்ற உங்கள் விருப்பம் நிறைவேற்றினேன். பட்டதாரி ஆக வேண்டுமென்ற உங்கள் விருப்பம் நிறைவேற்றினேன். எனக்கு வேலை கிடைக்க வேண்டுமென்ற உங்கள் விருப்பம் நிறைவேற்றிய போதோ, என் அப்பா நீங்கள் இல்லையே. இந்த ஏக்கம் எப்போதும் உண்டு எனக்கு. என் அப்பா, தெரியுமா அப்பா, உங்கள் விருப்பப்படி MA BEd MPhil பயின்ற நான், உங்கள் மற்றும் எனது விருப்பப்படி எனது பணி ஆசிரியை பணியே. ஆம், நான் ஆசிரியை. நாடோறும் நீங்கள் கற்றுத்தந்த அறிவுரைகள்தான் அதிகம் எடுத்துரைப்பேன் என் மாணவியர் குழாமிடம். என் அப்பா, நீங்கள் செய்த எதையும் சொல்லிக் காட்டாத பண்பாளர். ஆனால் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே உங்கள் அன்பை பண்பை. யாரிடம்? சொந்த குழந்தைகள் மற்றும் பள்ளி குழந்தைகளாம் கர்த்தர் எனக்கு தந்த மாணவிகளிடம். உங்களுக்கு தெரியும் என்னப்பா, ஏனெனில் நீங்கள் என்னில்தானே வாழ்கிறீர்கள். அப்பா அப்பா என்னப்பா, உங்கள் குணம் போல் குணம் கொண்ட நபரை நான் இன்று வரை கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. உங்கள் கையில் நான் அதிகம் பார்த்தது பரிசுத்த வேதாகமே. உங்கள் கரம் ஒன்று உழைத்து கொண்டிருக்கும், அல்லது உங்கள் கரம் வேதத்தை ஏந்தி கொண்டிருக்கும். உங்கள் வாயினின்று அதிகம் உதிர்ந்த சொற்கள் வேத வசனங்களே. விளையாட்டுக்கு கூட பிள்ளைகள் சண்டையிட்டு கொள்ளக்கூடாது. உடனே நீதிமொழிகள் உங்கள் வாயினின்று பிறக்கும். கடுஞ்சொல் பேசக்கூடாது. கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்று கனிவாய் கண்டிப்பீர்களே. உங்களிடமே திருடிய திருடனையும் மன்னித்து அவன் எடுத்த பொருளையும் அவனுக்கே அளித்து அறிவுரையும் வழங்கி அனுப்பினீர்களே. அன்புடன் மகன் உங்களுக்கு புதிதாய் எடுத்து கொடுக்கும் ஆடைகளை உடனே எளியோர்க்கு வழங்கி விட்டு வந்து அம்மாவிடம் திட்டு வாங்கினாலும் உடனே ஒரு வசனம் கூறுவீர்களே, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் என்று. தனக்கு தீங்கிழைத்த சகோதரனையும் மன்னித்து
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்றே வசனமும் கூறி அம்மாவையும் சமாதானப்படுத்திய உத்தமர் அல்லவா நீங்கள்? அப்பா அப்பா என் அப்பா, நம் வீட்டிற்கென நீங்களும் நானும் தானே அப்பா அதிக வேலை செய்வோம். உங்களுடன் சேர்ந்து கிணற்றில் நீர் இறைத்து தோட்டத்துக்கு நீர் பாய்ச்ச உதவுவேன். உங்களுடன் சேர்ந்து தோட்டத்துக்கு வேலி அமைப்பேன். கோழி உரித்து மஞ்சள் தேய்த்து கழுவ உதவுவீர்கள். உங்களுடன் சேர்ந்து பைண்டிங் செய்வேன். உங்களுக்கு உணவு சமைத்து உங்கள் அறைக்கு கொண்டு வந்து தருபவள் நானே. கடைக்கு உணவு கொண்டு பேருந்தில் வருவேன். கடையில் உங்களுடன் இருந்து வியாபாரம் செய்வேன். உங்கள் இறுதி காலம் வரை உங்களுக்கு உணவு மற்றும் தேவைகள் அறிந்து அளித்து பார்த்து கொண்டவள் நானே. உங்கள் கடைசி மூச்சை நீங்கள் விடும்போது உங்கள் அருகே நின்றவளும் நானே. உங்கள் மூச்சு எனக்குள் இருப்பது போல் உணர்கிறேன். தினம் தினம் உங்களை நினைக்கிறேன். நீங்கள் கற்றுத்தந்த வசனங்கள், பழமொழிகள், மூதுரை, நன்னெறி, நீதிநெறி விளக்கங்கள் அனைத்தும் எனக்குள் ஊற்றெடுப்பதையும் உணர்கிறேன். அப்பா அப்பா என் அப்பா, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நாம் தானே அதிகம் பேசிக்கொள்வோம். நீங்கள் கூறும் ஒவ்வொரு சம்பவங்களையும் நான் விரும்பி கேட்பேன் அல்லவா? ஒருமுறை நாம் பேசிக்கொண்டே சைக்கிளில் பயணம் செய்தோம். நான் இறங்கிக் கொண்டதை அறியாது நீங்கள் பேசிக்கொண்டே போக பதில் வராத காரணத்தால் திரும்பி பார்த்து வெறுமையாய் உணர்ந்ததாக வந்து கூறினீர்களே அப்பா. இப்போதோ அப்பா என் அப்பா, நான் வெறுமையாய் உணர்கிறேன். அப்பா, அம்மா போல் நான் விதவிதமாய் பலகாரங்கள் செய்வேன். அம்மா செய்யும் பலகாரங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அல்லவா? உங்களுக்கு தர வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறதப்பா. நான் மட்டுமல்ல, அக்காவும் இதையே தான் கூறுகிறார். நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்பா. அப்பா அப்பா என் அப்பா, உங்கள் குணத்திற்கு நீங்கள் கட்டாயம் மோட்சத்தில் இருப்பீங்க. நானும் அங்கு வர விரும்புகிறேன். என்னை தகுதிப்படுத்த பிரயாசப்படுகிறேன். அப்பா, நான் அழுதால் நீ அழக்கூடாது. உன் பெயர் இன்பமலர், நீ என்றும் இன்பமாக இருக்கணும் என்று சொல்லுவீர்களே. இப்போது அப்பா அப்பா என் அப்பா, நான் அழுகிறேன். என்னை தேற்ற யாருண்டு? ஏசப்பா என்று நீங்கள் கூறுவது என் காதில் ஒலிக்கிறது. ஆம், இனி என்னை தேற்றுபவர் அவரே. தேன்மொழி என்பதும் உன் பெயர். உன் பேச்சு மற்றவர்க்கு தேன் போல் இனிமை தருவதாக அமைய வேண்டும் என்பீர்களே அப்பா. அப்படியே இருப்பேன். என் இனிய அப்பா, எடுத்துரைப்பேன் இன்னும் 1000 உங்கள் நற்குணங்களை. உள்ளத்தில் உள்ளது கோடி, என் கண்களை மறைக்கிறது கண்ணீர். விடைபெறுகிறேன் இன்று. மீண்டும் சந்திப்போம் அப்பா. இத்தனை சொற்களுக்கும் சொந்தக்காரர் என் அப்பா. எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இது என்னோட அம்மா அப்பா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதிலும் எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்து ஜோம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் நல்லா படிக்க சொல்லுவாங்க. எல்லா பிள்ளைகளையும் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க, படிக்க வைப்பாங்க. வசனத்தை சொல்லியே அறிவுரை சொல்லுவாங்க. அவங்களுடைய செயல், பேச்சு, காரியங்கள் ஒன்றையுமே என்னால் மறக்கவே முடியாது. அதிலும் இன்னைக்கு எங்கள் அப்பா நினைவு எனக்கு ஏன் எப்படி வந்துச்சுன்னா, பழைய டைரிகளை கொஞ்சம் நான் அப்படியே புரட்டி பார்த்தேன். அதில் 2017 டைரியை 2வதாக வாசித்தேன். அதை அப்படியே வாசிப்பதற்கு முன்னால் புரட்டி பார்க்கும்போது அதில் ஒரு பேப்பரை பார்த்தேன். அந்த பேப்பரில் என் அப்பா அப்படின்னு நான் எழுதி வச்சுருந்ததை பார்த்தேன். அதை படித்ததும் எனக்கு அப்பாவை குறித்த மலரும் நினைவுகள் வந்தது. கடிதம் போல் அமைந்த இந்த கவிதையை என் உடன்பிறப்புகளுக்காக சமர்ப்பிக்கின்றேன்.